எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி ராகி மாவு வச்சு ஒரு இனிப்பு அடை தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு அரை கிலோ ராகி மாவு எடுத்து கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டு, அப்போ தான் அந்த இனிப்பு வந்து கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். அதுக்கு தான் உப்பு போட்டிருக்கேன். தேங்காய் நல்லா பொடிசாக நறுக்கிட்டு மிக்சியில் கொஞ்சம் குறன்னு அரைச்சிட்டேங்க. நாங்கள் தேங்காவோடு தான் செய்வோம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதனால் தேங்காய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வெல்லத்தை நல்லா பொடிசாக துருவிட்டு அதையும் அதோடு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டு அதையும் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டு, அதுக்கப்புறமா தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாதுங்க. ஏன்னா வெல்லம் போடுறோம், கொஞ்சம் லேசாக தண்ணி தெளித்து மாவு பிசையணும். இந்த பக்குவத்துக்கு பிசைஞ்சிட்டு இந்த பக்கம் அடுப்பில் தோசை தவா வச்சு கொஞ்சமாக அதில் நெய் மிக்ஸ் பண்ணி தேய்ச்சி விட்டுட்டு, அது சூடாகிறதுக்குள்ளே இந்த பக்கம் வாழை இலையில் கொஞ்சமாக நெய் தடவி விட்டுட்டு, அப்புறம் லேசாக அடை பதத்துக்கு அந்த இலையில் போட்டு தட்டிட்டு தோசை தவாவில் சிம்மிலே வச்சு தாங்க வேக விடணும். ராகி வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அது வந்து சிம்மிலே அந்த தவா வச்சு இந்த பக்கம் ஒரு 10 நிமிஷம், அந்த பக்கம் ஒரு 10 நிமிஷம். உங்களுக்கு வேணும்னா நெய் ஊற்றி இது பண்ணிக்கலாம், இல்லைன்னா எண்ணெய் ஊற்றி கூட நம்ம சுட்டுக்கலாங்க. நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் இன்றைக்கி செஞ்சேன். அவ்வளோதாங்க. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவு தாங்க இது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.